அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. கெட்டென பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் இந்தியாவில் நுழைந்தாலும் சரி, அங்கே யூத சமயத்தில் நுழைந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அந்த ஒரு சமயம், அதனுடைய கோட்பாடுகள், அதை எதை நோக்கி மக்களை பண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை அடித்து உடைத்து அதெல்லாம் சரியில்லை என்று இவர்களுடைய மூளையில் எதையெல்லாம் தோணுகிறதோ அதையெல்லாம் வைத்து அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அந்த மக்களுக்கு இதுதான் என்று வேறு ஒன்றை காட்டி இப்படியெல்லாம் செய்வது உள்ளது வழக்கம். நம்முடைய இந்தியாவிலும் இதை போலத்தான். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். எடுத்த உடனே கண்ணபுரம் சொல்லி கொடுத்த கர்மயோகம் என்ன, நான் எதை பின்பற்றினேன், எப்படி காந்தியடிகள் எதை பின்பற்றினார், நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், இப்படி தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ என்ன ஆரம்பிக்கிறேன், இப்போல்லாம் எடுக்கும்போதே கட்டணை பிடித்த பிராமணர்கள் ஆரம்பித்து அந்த மாதிரி அவன் பிராமணன் அது ஒரு இடி இடித்து அவன் பக்கம் திருப்புவான் எல்லாரையும். அதே மாதிரி அந்த அருளாளர்களையும் ஒரு இடி இடித்து அவன் பக்கம் திருப்பி அவனை பற்றி சொல்ல வைப்பான். அப்புறம் ஏன்னா அதுவும் வேறு வழி கிடையாது. இவனுக்கு இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க இல்லையா. யூத சமயம்ன்றான், எவ்வளோ பெரிய சமயம் அது, எவ்வளோ பெரிய கடவுள் இல்லையா. நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், 10 Commandments சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி கடலை பிரித்து வழி விட்டு காப்பாற்றுது அந்த கடவுள், அந்த மாதிரி இருக்கும். இங்கே எப்படி நம்ம 63 நாயன்மார்கள் வச்சுருக்கிறோம், 12 ஆழ்வார்கள் வச்சுருக்கிறோம், மிகப்பெரிய சரித்திரம் உடையது வள்ளலார், பட்டினத்தடி, அதிலெல்லாம் இல்லாத இந்த 63 நாயன்மார்கள் இல்லாமல் தனியடியார்களே தனியாக அருணகிரிநாதர், பட்டினத்தடிகள், வள்ளல் பெருமான்னு அது போயினே இருக்குது. திருவண்ணாமலை போனால் சித்தர்கள் ராமணர்லேருந்தே சேஷகிரி சுவாமிகள் அது இதுன்னு அந்த பக்கம் பாண்டு கொடி கட்டியும் போயினே இருக்குது. அது மாதிரி நம்முடைய எப்படி இங்கே இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே யூத சமயத்தில் அது பாட்டு நிறைய அடியார்களும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி பாடங்களும் அப்படி போகும். அந்த இதெல்லாம் அந்த பிராமணன் நுழையும் போதே அது நான் சொல்கிற மாதிரி அதுக்கு சனி பிடிக்குது. அப்போ தான் அந்த சமயத்தில் எங்கே நுழைஞ்சாலும் அங்கே சனி பிடிக்குது. அவனது கிடையாது எதுவுமே. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தாசமார்கள் அடிக்கடி சொல்ல வைக்காது. இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவமோ வைணவமோ அம்மையனுடைய பூஜை இதெல்லாம் எதுவுமே பிராமணனது கிடையாது. அதே போல் தான் அங்கே யூத சமண சமயம் அவனது கிடையாது. ஜெயினர்கள் இருக்கிறாங்கள, பிராமணனது கிடையாது. பௌத்த சமயம் பிராமணனது கிடையாது. ராமர் கிருஷ்ணரும் பிராமின் கிடையாது. தெரியுதா, பிராமணர் கிடையாது, நான் பிராமின் அவங்க. அதே மாதிரி அங்கே யூத சமயம் பிராமணனது கிடையாது. இயேசு பிராணம் பிராமணர் கிடையாது. எதுவுமே இவன்களது இருக்காது. வெளியிலேருந்து நுழைவானுங்க. அங்கே அவங்க படாத பாடுபட்டு வளர்த்து வச்சுருப்பாங்க அந்த சமயத்தையும் அதன் கோட்பாடுகளையும். அழகாக உள்ள நுழைஞ்சு எல்லா ஆதீன மக்களுடைய பலகீனம் என்னன்னா, பிராமண வஞ்சகத்தை வஞ்சகன்னு தெரிந்து கொள்ளாத பலகீனம். ஒரே ஒருத்தர் தான் தெரிஞ்சு சொன்னார். இங்கே திருமூலர் நுழையும் போதே அவங்க பெரிய மகானாக இருக்கு, அதை பார்த்தோன்னே சொல்லிடுறேன்றாங்களே கூட. எங்களுக்கு பார்ப்பான்ப்பா, எனக்கு பதிவு போடுறான், பார்த்தோடனே அப்படியே சொல்லுவேன். அப்படியே ஒரு ஆளை பார்த்தோன்னே நான் அப்படியே சொல்லுவேன், நீ மொத்தம் கதையாக அடிக்கிற அப்படின்ட்டான், முடிச்சிட்டான் கதையை. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை என்ன, இந்த 65 வருட காலத்தில் விநாயகர்லேருந்து, முருகர்லேருந்து, அம்மை, அப்பன், இயேசு புத்தர்லேருந்து, இப்போ ஐயப்பன்லேருந்து அவங்க விளையாடுகிற அத்தனையும் ஒரு வரியில் ஃபினிஷ் பண்ணிட்டான். கதையாக சொல்கிற முடிஞ்சு வச்சு சரியா தெரியுதா. இப்போ நான் அதுக்கு போய் பதில் சொல்லி உட்காந்துரும். இதை விட்டுட்டு அதுக்கு போய் பதில் சொல்லி உட்காந்து, ஏன்னா பாப்பா கமெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் இவர்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறத சொல்லிட்டு போயிடுறோம். சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் அவன் உள்ளே பூந்து அவன் கொடுக்குறான் பாரு விளக்கம். அந்த ஆதிசமய மகள் எல்லாரும் விழுந்துட வேண்டியது தான். ஏற்கனவே சொன்னான் அங்கே என்ன கொடுத்தான்னு, யூத சமயத்தில் என்ன சொன்னால் உள்ள நுழைஞ்ச உடனே அவன் சொன்னான், வேணாப்பா எங்களுக்கு ஏற்கனவே 10 Commandments இருக்குது, மோசேக்கு 10 கட்டளை கொடுத்துறாரு கடவுள், அதுக்கப்புறம் வரலாம் அந்த கடவுள் நம்ம சிவன் எல்லாரும் ஒன்று தான்ன்றது அதுக்கப்புறம் வரலாம். என்ன இங்கே நம்ம மாணிகாசர் என்ன பண்ணுறாரு, ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும் வட்டடங்கன் படுற
ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி படுற. அங்கே மோசேக்கு என்ன 10 கட்டளை எது கொடுக்குது? அடிமுடி காண முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு மோசேயுடன் பேசியது. கடவுள் அந்த அடிமுடி காணாத ஒளிப்பிழம்பாக இருந்த அந்த கடவுளிடம் நேருக்கு நேர் பேசியவர்களில் மோசேவை போன்று மோசேவுக்கு முன்னும் யாரும் இல்லை, அவருக்கு பின்னும் யாரும் இல்லை என்றான். தெரியுதா? புரியல? காட் இஸ் லைட் அப்படின்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லை அரும் பெரும் ஜோதின்னா என்ன? எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எங்கே வருது? அந்த ஒரு கடவுள் தான்ன்றது வருது. அப்போ அவரும் அதான் சொல்கிறார், வள்ளல் பெருமானும் அதான் சொல்கிறார். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் ஜோதியில் தான் வந்து முடியுது எல்லா சமயமாக. நீங்கள் எடுத்த உடனே ஜோதி தியானம் வாங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சார். கொண்டு இப்படி பார்த்தாலும் இப்படி தான் வரும். இப்போ எல்லாமே சரியாக இருக்கும். அந்தந்த விளக்கங்களை கொடுத்து மக்களை அதை நீ கடைப்பிடிங்க. நீ ஜோதினா கும்பிடு, நீ பாதினா கும்பிடு, எது கும்பிட்டாலும் நீ கடைப்பிடி முதல்ல, அதை பேசாதலோடன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அவங்கள பயிற்சி கொடுத்து கொண்டு வரதுக்கு பதிலாக இவனு வரானுங்க பார்ப்பானுங்க. புரியுதா? அங்கே நோண்டானுங்க எங்களுக்கு மோசை கொடுத்தாரு 10 கட்டளை. எல்லாம் தெரியும். அந்த கடவுள் தான் எங்களை அமுச்சிக்கிறாரு. அந்த கடவுளை வச்சு பச்சையாக புழுவி ஏமாத்துறதுல பிராமணத்தை வேறு யாராக இருந்தாலும் நம்மளாலெல்லாம் பயந்துருவான். பாதி புளிகின்னு இருக்கும்போது உதிரில் எடுத்துக்கோ, ஐயோ கடவுள்கிட்ட மாட்டிங்கன்னா என்னடா பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக கொஞ்சம் கூட அச்சப்படாமல் பயப்படாமல் புழுவான். அவன் தான் பிராமணன். கடவுளை வச்சு புழுது எக்ஸ்பர்ட் நம்பர் 1 அவன். கடவுளுங்களே அவனுங்களுக்கு கையும் காலமாக பிடிச்ச கடவுளுங்க யாருமே இல்லை, அண்ணாமலையாரை தவிர. அண்ணாமலை ஒருத்தர் தான் கையும் காலமும் பிடிச்சார். அண்ணாமலையார்கிட்ட போய் ஆதியும் அந்த அடிக்கடி கொண்டுட்டானுவாங்க அப்படின்னு புழுவுனானுங்க. அண்ணாமலை ஒருத்தர் தான் கையும் காலமும் பிடிச்சி உங்களுக்கு கோயில் கிடையாது போட சாபம் விட்டு தேத்தி விட்டார். புழுவுறானுங்க. தாழம்பு சாட்சி, அதுக்கு தொழம்பு சாட்சி. அந்த மாய மந்திரம் அதெல்லாம் தாழம்பு பேசும். அப்படியே ஓமோ அண்ணாமலை ஒரே இவங்க அடிமுடி காணாங்க பார்த்தேன், உனக்கு சாபம் பெண்கள் தலையில் சூடக்கூடாது, எனக்கு ஒன்று தாழம்பு வைக்கக்கூடாது, உனக்கு சாபம் கோயில் கிடையாது. அண்ணாமலை ஒருத்தர் தான் உண்மையிலே சொல்கிறேன். நீங்களே வேறு எங்கன்னா சொல்லு, வேறு எங்கன்னா பாப்பாவும் புழுவை கண்டுபிடிச்ச ஒரு கடவுளை காட்டுங்க. எங்கேயுமே கிடையாது. அண்ணாமலை ஒருத்தர் தான் பாப்பம் புழுவை கண்டுபிடிச்சி சாபம் கொடுத்து அதுக்கு ஒரு வரலாறு டவுக்குன்னு அடித்தான். பிரம்மதேவ புளிட்டான் அப்படின்ட்டு பசுக்குன்னு பிரம்மா மேலே போட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு. என்ன தான் செய்வேன், ஒன்றுமே செய்ய முடியாது இவங்களுக்கு. அதனால் நான் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது என்னோடய கடமை தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. ஏன்னா நான் அப்படி போய் இப்படி போனோன்னா தாசாமி தான் எங்களை அமிச்சார். அந்த நான் பிராமின் மேலே போட்டுக்கிறீங்கள, அந்த நான் மட்டும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டு சொல்லிட்டாரு. ஓட்டிட்டா பிராமண ஆசிரமம் மாறிட்டா. அதான் புளி விட்டா எல்லாம் ஊதுற வேண்டியது தான். ஏன் கடவுள் வச்சு புழுவோம். அதுமாதிரி அங்கே புழுவுனா அந்த 10 கடலை ரொம்ப எளிமையாக இருக்கும். வயசான காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றினா நான் கல்லில் அடித்து சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை விலக்கி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக கடவுள் எங்களை அமிச்சான்னு புளிட்டான். அங்கே புளி உள்ள நோய்ஞ்சி அப்புறம் வயசான உடனே அந்த பாவ மன்னிப்பு எதுக்காக வந்தோடனே இவங்கள் தான் எல்லாம் அங்கங்கே பூசாரி ஆகி அதேமாதிரி பெரியவாங்கள் மடங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுன்னு உடனே அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்களா, இவங்ககிட்ட தான் வந்து கேட்க வைப்பான். இப்போ கூட இப்போ என்னாச்சு மெதுமெதுவாக என்ன ஆயிடுச்சு, ஒரு வீடு கொடுத்தோன்னு போனால் ஐயரா நல்ல நாள் பார்த்து சொல்லு, நான் ஆயிரத்தொப்புல கால்னா வச்சு கேட்குறாங்கல்ல, அதே தான் மெதுமெதுவாக இவங்ககிட்ட எல்லாத்தையும் திருப்பிட்டு அதை அந்த மாதிரி பண்ணுவான். அப்போ உடனே இப்போ இவர் தான் விலகம் அவன் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் நான் காப்பாற்றலை, அவங்க ஒரே அழுதுன்னு கொண்டுன்னு கஷ்டப்பட்டு தான் செத்தாங்க, சாபம் விட்டு தான் செத்தாங்க. இப்போ நான் எப்படி மோட்சத்துக்கு போவேன், கடவுள்கிட்ட போனேன் கேட்டோன்னே இப்போ இவர் தான் அதில் 10 கட்டையில் அது இல்லை. அப்போ யோசிக்கிறான். அப்போ வந்து சரி ஒரு தழுப்பாக ஒரு பணம் மூட்டை, அந்த காலத்தில் பொற்காசு இதெல்லாம் இருக்கும், இவ்வளோ காசு எடுத்து வந்து கொடுத்துறேன், பாவம் பண்ணிக்கிறதுக்கு நான் பரிகார பூஜை பண்ணி உடனே நான் மோட்சத்துக்கு அமைச்சிட்றான்ட்டான். அங்கேயே ஆரம்பிச்சுட்டு தான் அது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிறான். அங்கே ஆரம்பித்து அங்கே தெத்தி அமிச்ச உடனே இங்கே வந்து புந்து அதுதான் இங்கே வேறு மாதிரி மோடு மாற்றி இங்கே செய்கிற வியாபாரம். அது உன்னை மோட்சத்துக்கு அமிச்சிட்றேன். அப்போ அந்த 10 கடையில் அது இல்லையே. யாரா சொன்ன கடவுள் வந்து 10 கடையில் எப்படி கொடுத்தாரு மோசேக்கு எழுதுது. அந்த ஒலி இன்னும் கூட இருக்குதுன்றாங்க. அந்த பாறை இன்னும் கூட அந்த காலத்தில் எப்படி லேசர் கட்டையில் எழுதியிருக்குது. அந்த கட்டளை அந்த காலம் லேசரே கண்டுபிடிக்கல, ஆனால் லேசரால் எழுதின 10 கட்டளை இருக்குது.
அந்த பாறையில் அது எப்படின்னு இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த காலத்தில் எப்படி லேசர் கட்டர் எழுத முடியும்? கடவுள் மோசேக்கு எழுத்து வடிவமாக தந்தது 10 கட்டளை. ஆனால் அவர் காதில் சொன்னது, அவர் காதில் நிறைய சொன்னார். அது உங்களாம் தெரியாது. என்ன சொன்னார்? இதான் சொன்னார். சரி போனால் இப்போ தான் அந்த 10 கட்டளை அவனை கலர் சாவடின்னு இருக்கான். அப்புறம் காதில் வந்து போனால் போது பாப்பானுக்கு தழுப்ப ஒரு பணம் மூட்டையை கொடுத்துட்டா அவன் பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டாரு. அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்ன நீ கடவுளை செய்ய பாரியா அப்படின்னு அவன் போய் போ. அவனுக்கு என்னாச்சு? அவன் செஞ்ச தப்புக்கும் ஒரு மன சமாதானம் கட்சிடுது. எத்தனது குத்துரு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை 3000 வருஷம் முன்னாள் இருந்து ஆரம்பிச்சுக்க ஒரு விஷயம் இது. இதை நீங்கள் என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அந்த அந்த வியாபாரம் ட்ரிக்கு. இங்கே நல்லா ஓடுது. ஏன்? உண்மையிலேயே கடவுள் இது ஏற்றுக்கினாரா ஏற்றுக்கலையான்னு தெரிஞ்சு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஏன் சாமி இந்த கடவுள் கம்முன்னு இருந்தார்? கடவுள் கம்முன்னு தான் இருக்கும். ஏன்? நம்ம ஆளுங்க அக்குறுமும் கொஞ்சம் நஞ்சமா? அன்பு அன்பு உள்ளவங்களேன்னு ஆரம்பிக்கிறேன் தவிர எங்கேயாவது சாஸ்திரத்தில் நான் பிராமின் ஒருவன் ஒரு சிறுமியை கற்பழித்தாலும் பாவம் சேராது எங்கன்னா இருக்குதா என்ன? அதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்படியே அது உண்டு. தண்டனை கொஞ்சம் தான் வித்தியாசம். அவன் அது சாஸ்திரத்தில் எழுதியே அவங்களுக்கு பிராமணன் ஒரு பெண்ணை கற்பழித்தான் அவனுக்கு முடிய மாட்டான். அப்படி எடுத்துட்டா அதிகபட்சம் அவனை ஊற விட்டு அப்படி தள்ளி வச்சுட்டா போதும் அப்படின்னு முடிச்சிட்டான் அவன். நம்ம யாரும் அதெல்லாம் செய்யலை. அப்போ இதுக்கான தண்டனையா பாப்பா ஏமாத்தினோடனே ஏமாற வேண்டியதுதான். அங்கே அந்த மாதிரி புழுவி அந்த மாதிரி சாஸ்திரம் எழுதி நாசம் பண்ணி அப்போது உடனே அடுத்த தலைமுறை வரான். ஒரு நாள் இல்லை. இது வந்து சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி உங்களை அடிக்கடி சொல்ல தாசமாருன்னு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நானே அந்த இப்போ இருக்கிற ஆதி யூதர்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அவன் தான் அதை பற்றிலாம் சொல்கிறான். சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம்லாம் இப்போ இந்த இஸ்ரேல் சண்டைலாம் போடுறாங்கல்ல, அந்த இஸ்ரேலில் தான் ஆதி யூதர்கள். அவங்க சண்டை போடுறது உண்மையா இதுவா அது நியாயமா அதுக்கிட்டலாம் போகவே முடியாது. நம்ம நேராக பார்த்தா தான் உண்டு. அவனுக்கு ஆதரவாக வீடியோ, இவனுக்கு ஆதரவாக வீடியோ, அவன் நியாயம் வீடியோ, இவன் நியாயம் வீடியோன்னு போட்டுனேங்கிறானுங்க. ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த விளக்கம் சரியாகுது. அவனுக்கு கொடுக்குற விளக்கம். அவன் சொல்கிறத சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டாங்க. அது 400 வருஷம் இருக்கும். 400 வருஷம் அங்கே இருந்தது. இயேசுக்கு முன்னால் 400 வருஷம். இங்கே வந்து 1000 வருஷம். அதில் எவ்வளோ ஒன்றா இருக்கும். அப்போ அந்த பீரியடில் பாப்பம் அடிக்கிற எல்லா புழுவும் ஒர்க் அவுட் ஆகிடும். அவனுக்கு போகாது. 1000 வருஷம் போச்சா போகாது ஏமாற்றி அதில் அடிக்கிறது தான் அது. அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து பல வகுப்பில் விளக்கிக்கினே வரேன். அப்புறம் திரும்ப விளக்கிக்கினே வரேன். அப்புறம் திரும்ப விளக்கினே தான் வரேன். ஏன்னா விளக்கம் வந்து நான் ஒரு ஆள் தான் விளக்கம் சொல்கிறேன். என்ன அவங்களுக்கு சப்பை கட்டி அவங்கள வந்து ஆதரவு கொடுத்து அவங்கள அதெல்லாம் ஒன்றும் சரியாக அதெல்லாம் ஒன்றும் பார்த்தா நடக்காது, இதெல்லாம் ஒன்றும் பார்த்தா நடக்காது அப்படின்றது அதெல்லாம் வந்து வேறு. அதுக்கான கும்பல் தான் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரட்டோன்னு நான் இதை வந்து சொல்கிறேன். அங்கே அந்த மாதிரி பண்ணி ஜனங்க அப்போ திசை திரும்பிடுவாங்களா. அப்போ அடுத்த தலைமுறை என்ன நினைப்பான்? போடா அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணால் அம்மா காசு செலவாது பொண்டாட்டி வேறு திட்டுறா, என்னத்துக்கு அந்த கேள்விக்கு போய் நேர்த்திக்கு புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறா, அப்படியே விடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுறது? அதை விட பாப்பம் கொடுக்குற அந்த தழுப்பை கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்தா அந்த பணம் கம்மியாகுது. மொத்தத்தில் கட்சியில் வச்சு அவனுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணி விட்டோம்னா எல்லாம் சரியாக விட போகுது. அப்படி தானே வளருவான். அப்போ அந்த மாரல் ஃபியரோ அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம்ன்றோம் நம்ம தமிழில். அப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம் அவங்கள கவனித்து அவங்களுடைய ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப முக்கியம். வயசான காலத்தில் அவங்க வாழ்த்துனா நம்ம நல்லாவும் இருப்போம், நம்ம தலைமுறை நல்லா இருப்போம்னு அப்படி கொண்டு வர ஒரு பண்பாட்டு வளர்ச்சி, அறிவு நாகரிக வளர்ச்சி அங்கே. அதுக்கு பதிலாக அவங்கள எதையாவது இதில் சேர்த்து விடு, இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடு, ஒரு காசு கட்டிட்டு பணம் வசதி வந்துச்சுன்னா அது ஒரு காசு கட்டு ஏதோ அங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்காமல் இருந்ததுன்னா அப்போ அது வந்து நாகரிக வளர்ச்சியா, பண்பாட்டு நாகரிக வளர்ச்சியா? புரியுதா? நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, எனக்கு என்ன பிராமண வெறுப்போ இல்லை பிராமண வெறுப்பு என்ன ஆக போகிறதுன்னா, அந்த டெப்த் ஆஃப் பிராமினியல் புரியணும் உங்களுக்கு. அதுக்காக இவ்வளோ சொல்கிறேன். ஏன்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அந்த புண்ணியத்தையே கெடுக்குது.
அவங்கள சரியான வளர்க்கறதுக்காக எவ்வளோ பாடுபட்டான். அன்னை பிதான் முன்னறி தெய்வம்னு சொன்னவன் அவன் பைத்தியக்காரனா? எதுக்காக சொல்லிட்டு போனோம் அவன் இல்லையா? அன்னை பிதாவும் முன்னை தெய்வம் அப்படின்னு சொன்னவன். நான் ஆவடி சிவபிரகாஷ் சாமிகள் கிட்ட போனால் அவங்க அப்பா அம்மா கோயில் கட்டினுக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா சமாதியில் கேட்டால் எங்கள் அப்பா அம்மா தான்ப்பா எனக்கு முதல் தெய்வம் சொல்லிவிட்டு, அதனால் தெய்வம்ன்றோம் ஆனால் கோயில் கட்ட மாட்டோம், என் பையன் கட்டக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் பண்ணத்தில் ஒரு கோயில் கட்டுன்னு இருந்தார். இன்னும் அந்த கோயில் மற்றவங்கெல்லாம் சுற்றினுங்கிறோம் அவ்வளோ நல்லவங்க. அந்த கோயிலில் நல்ல வீணாக்கி அவர் சொத்தையெல்லாம் சுற்றின்னு எல்லோரும் இப்போ நாங்கள் போய் பார்த்து திடுக்கிட்டு இப்போ தான் அது திரும்ப நிர்மாணிக்கிறோம், புதுசாக புதுப்பிக்கிறோம் நம்மளுடைய இதில். அப்போ அவர்கிட்ட நான் கல்லூரி படிக்கும்போது போகிறேன், பிஇ படிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போகிறேன். எங்கள் அப்பா கூட்டின்னு போய் விட்றார். எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு அவர். இங்கே வந்து அவர் கல்யாணம் திருமணமானவர், ரயில்வேயில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். அவர்கிட்ட எங்கள் அப்பா கொண்டு போய் இவன் பார்த்தாலும் ஆன்மீகம் பேசுகிறான், அதுவும் விவேகானந்தரை பேசின்னு இருக்கிறான், இவன் போகிற போக பார்த்தா இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பொழுது, இவன் ஆன்மீகம் பேசிட்டான். ஆனால் நீங்களாம் எப்படி இல்லறத்துலேருந்தே யோகியாக இருந்தீங்களோ, இவனை அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு தேவையானதான் அவன் சம்பாதிச்சுட்டுக்கிறான், ஆனால் சாமியாராக இருக்கட்டும். அப்போ இதை நானே சொன்னால் சரியாக வராதுன்னு யோசித்து பார்த்தேன். அப்பா ஃப்ரெண்டு நீங்கள் தான், அனனூர் ஆவடி பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தான். அவர் ரொம்ப வருஷமாக போகல இவர். அதனால தான் நீங்கள் அறிவுரை சொன்னால் கேட்பான், உங்ககிட்ட எடுத்து வந்து விட்றேன் சொல்லிட்டு விட்டு போனார். காலையில் செமஸ்டர் லீவ் இருக்கும்போதெல்லாம் ஓடிவிடும் அவர்கிட்ட போயிட்டு அவர் இன்னும் நிறைய பேசுவார், நிறைய சொல்ல. அப்போ அவங்க அப்பா அம்மா சமாதியில் தான் அவங்க பேசின்னு இருப்போம், கட்டின்னு இருப்பார். அந்த மண்டபம்லாம் கட்டின்னு முடிவு பெறாமல் இருந்தது. ஒரு கட்டில் 72 வயசு அவர்கிட்ட நிறைய அதெல்லாம் சொல்லுவார். அன்னையும் பிதாவும் முன்னேறி எங்கள் அப்பா அம்மா. நான் அன்னையிலேருந்து நான் என்ன முடிவு பண்ணேன், இவ்வளோ பெரிய மகான், நான் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, மகான்கள் புத்தி சொன்னால் உடனே கேட்டுப்பேன். விவேகானந்தர் எல்லாம் சொன்னார் இருக்கட்டும்ப்பா, ஆனால் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நீ ஆன்ம சாதகை செஞ்சால் எளிதாக இருக்கும் உனக்கு முன்னேறத்துக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொன்னார். நான் என்ன பண்ணேன், இல்லை சாமி கீதையில் பிரம்மச்சரிய விரதம் காத்து ஞானம் அடைவாயின்னு இருக்குது, பிரம்மச்சரிய விரதம்னு சொல்கிற சாமி கல்யாணம் பண்ண எப்படி சாமின்னு அவர்கிட்ட கேட்குறேன். இப்போ அவர் சொல்கிறாரு, அது இருக்கட்டும், நீங்கள் வா நான் எல்லாம் சொல்கிறேன்ட்டு நிறைய சொல்லுவார். ஒரு வாட்டி நைட்டு ஒரு 8-9 மணிக்காக போவோம், நைட்டு 1 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பார். உங்கள்கிட்ட தான் போய் இவ்வளவும் சொல்கிறேன் நான், இதுக்கு முன்னால் யார்கிட்டயா எல்லாம் சொன்னதில்லை அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த அன்னை பிதா முன்னேறி தெய்வம் அவர்கிட்ட பார்க்குறேன். அப்போ நான் வந்தவுடனே வீட்டில் நான் என்ன யோசிக்கிறேன், இப்போ அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு சமாதி கோயில் கட்டுறாரு, எங்கள் அப்பா அம்மா தான் தெய்வன்றாரு, எல்லாம் சொல்கிறார். இப்போ எனக்கு எங்கள் அப்பா தான் நேர்மையாக இருக்கிறதெல்லாம் சொல்லி வளர்த்தவர். லஞ்செல்லாம் வாங்கக்கூடாது, கொஞ்ச நாள் ஐஎஸ்ல ஒர்க் பண்ணால் கூட லஞ்செல்லாம் வாங்கக்கூடாது, பொய் சொல்லி 1 கோடி சம்பாதிக்கிறத விட உண்மை பேசி 1 ரூபா சம்பாரிச்சா இந்த 1 ரூபான்றதே இந்த 1 கோடிக்கு விட இந்த 1 ரூபாய்க்கு வேல்யூ அதிகம், இப்படி சொல்லி வளர்த்தார் எங்கள் அப்பா. இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர். அவர் நேர்மையை பாராட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது, இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு கேட்டுது. அவர் வேணாம், எனக்கு வளவனூர் பிடிச்ச ஊராகுது, எனக்கு கடைசி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த ஊர்லேயே என்னை வச்சுருங்க, பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, இங்கே இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதை எழுதிட்டாங்க. எழுதி வளவனூர் எங்கள் சொந்த ஊர் மாதிரி ஆகிப்போச்சு. 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்தேன் நான். அப்படி அவர் நேர்மையாக வளர்த்த தொட்டு எல்லாம் இருந்தது. அம்மாவும் பக்தி இதிலலாம் அவங்க வளர்த்ததெல்லாம். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இந்த அறிவு அவர்கிட்ட நான் போய் படிச்சுட்டு வந்தோடனே, நான் கேட்டுட்டு வந்தோடனே நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க அப்பா அம்மா காலமாயிட்டாங்க, அவங்களுக்கு அவர் கோயில் கட்டுறாரு, ஆனால் நம்ம அப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள செத்துட்டோன்னா அவங்களுக்கு கோயில் கட்டுறதை விட உயிரோடு இருக்கும்போதே வணங்கலாமேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணேன், மறுநாள் காலையில் எழுந்த உடனே அந்த முதல்ல கண்ணத்தை யாராவது பார்ப்பாங்கன்றாங்களே அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, எழுந்த உடனே நேராக போய் எங்கள் அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மீதி எல்லா வேலையும் பார்ப்பேன். அவங்க என்னடா பண்ணுற உண்மை இல்லை, கடைசி வரைக்கும் அப்படி தான். அந்த ஒரு நாள் அவருடைய இது கேட்ட உடனே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆன உடனே கடைசி காலம் வரைக்கும் காலையில் எழுந்த உடனே பல்லு வளர்க்குறதோ எதுவுமே கிடையாது. எழுந்த உடனே நேராக போவேன், அவங்க எங்கே இருந்தாலும் தோட்டத்தில் இருக்கிறதால நேராக அவங்களை தேடின்னு போய் எங்கள் அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு
அப்புறம் தான் வரும். அப்போது அந்த அன்னை பிதா முன்னேறி தேவன்றது அந்த கோட்பாடாகவே இருக்க போய் அதை அவரு செயல்படுத்த போய் அவர்கிட்ட இருந்த நான் கற்றுக்கின்னு அப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியும், சரி வணங்கலாம் டெய்லியே, அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நான் செயல்படுத்த போய் அப்போது இப்போ இது இவ்வளோ பேருக்கு கூடியிருக்கிறீங்க. 65 வயசில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வர சித்திரை மால் வந்தால் 65 என்ன 64 கம்ப்ளீட் ஆகுது, 65 தொடங்குது. 65 வயசில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குற உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அன்னை பிதா முன்னேறி தேவன் ஆழ பதியுமா பதியாது, தொத்துவேதி மாதிரி அது ஒருத்தங்களுக்காக போயின்னே இருக்கும். இது எப்படி இருக்குது? அதுக்கு பதிலாக பாப்பா என்ன பண்ணுறேன், அப்பா அம்மா கவனிக்கலன்னா பரவாயில்ல, தலுப்பா என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நான் உனக்கு பரிகார பூஜை பண்ணி ஒரு மந்திரமாயம் பண்ணி அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னா அதில் உனக்கு நாகரிகம் வளருமா? அதை கேட்குற பையன் என்ன பண்ணுவான், எவ்வளோ அன்னை தான் முன்னேறி தேவன் சொன்னால் கூட அடப்படா பாப்பா உனக்கு ஒரு தலுப்பாக கொடுத்து ஒரு பரிகார பூஜை பண்ணி விட்டுலாம் போட, இதுக்கு போய் யார் தியானம் போய் காலை தொட்டி இவர் கும்பிட்டாராம் அதனால் நம்ம கும்பிடணுமா, அவங்க அப்பா அம்மா சமாதி அவர் வச்சாராம் அதனால் நம்ம போகலாம், இதெல்லாம் யாரால முடியும் இந்த காலத்தில்? அப்படி தானே போவோம் புத்தி. புரியுதா நான் ஏன் எவ்வளோ சொல்கிறேன்னு? இந்த மாதிரி தான் கெடுத்தானுங்க யூத சமயத்தை, அங்கே கெடுத்தானுங்க. மோசி காதில் சொன்னார்னு புழுவி அதெல்லாம் இதுன்னு புழுவி, அப்புறம் உங்களுக்கு புரியாது அதனால் அந்த 10 கட்டில் உங்களுக்கு விலக்கி சொல்கிறது எங்களை கடவுள் அமிச்சார்னு புழுவி, அவ்வளோ நியாயம் பாப்பற நியாயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள இங்கே எவ்வளோ ஒருத்தர் அப்படியே போடுறாரு ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச பிராமணர்களும் ரொம்ப நல்லவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பக்தியாக இருக்கிறாங்க, அவங்களாம் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, அது என்ன, அதெல்லாம் எதுவே கிடையாது. இவர் நல்லவர் ஆயிடுறாரா அப்படியே இவன் குருவே பிராமின்றா, எனக்கு குருவே என்னை வாழ்த்தாலும் குருவே பிராமின் என்ன, அவரை விட நல்லவர் காட்ட முடியுமா? இவர் பிராமினர், இவர் சொல்கிற பிராமணர் இவரை விட நல்லவங்களா? என்ன ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய கருத்து என்ன, நோக்கம் என்ன, பாப்பாங்கிட்டே போய் கேட்கறது. அவன் பிராமண தோஷி, அவன் புழுவுறான், அவன் இஷ்டத்துக்கு ரீல் விடுறான், இப்படி அவன் சொன்னோடனே அது தூக்கின்னு நம்மக்கிட்ட கொட்டு இவனுக்கு கொட்டுறது. அதனால தான் சொன்னேன், பாப்பாங்கிட்ட மண்டே வித்து மரமண்டி ஆனவனுங்க என்கிட்ட வராதிங்க. என்ன 4 பேர் வந்தாலும் சரியான மண்டைங்களாக இருந்தால் போதும், சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியை உக்காந்துங்கன்னு கீழே பற்றி 4 சனகாதி முடிவில் இருப்போம். 4 பேர் தான் ஒரு சீடரு இல்லையா? 4 பேர் போதுண்டா, அந்த 4 பேர் பொறுக்க இருந்தால் எனக்கு 4 பேர் போதும்பா, எனக்கு வேணாம். பாப்பா அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்டு அவங்க கொடுக்குற மண்டையை தின்னு மரமண்டி ஆகி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்பாள் அப்படியே இதுவான். இப்போ இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்ல, இது எல்லாம் காணடிக்கிறது அதை. அதனால் இப்போ நான் அது என் நல்ல வேலை எனக்கு ஞாபகம் வந்தது. ஆவடி சுவாமிகிட்ட இருந்து நான் கற்றுக்கின அந்த பாடம், அதை நான் செயல்படுத்தின விதம். இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் ஏன் காலத்தோட்டு கும்புறான் தெரியுமா, என்னை விட்டுருங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுருங்க காணவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு அவன் காலத்தை விட்டு. அந்த மாதிரி புரியுதா? செயல்படுத்தணும். உங்களுக்கு கூட அதனால தான் சொல்ல வரேன், அந்த கருத்தை யார் ஒன்றா பேசலாம், அப்படியே பேசி ஆயுன்னு பேசி இந்த சமயமாக்கும் அப்படியாகும் இப்படியாகும் யார் ஒன்றா பேசலாம். நீ பேசுறது எனக்கு என்னத்துக்கு, நீ என்ன செயல்படுத்தி இருக்கிற அதை சொல்லு, தெரியுதா? அந்த செயலில் தான் உனக்கு நன்மை விளைகிறது. அது வெறுமனே பேசுறதுல அது விவேகானந்தர் அதை தான் சொல்கிறார், நீ 4 கருத்து போதும் உனக்கு, அது வாழ்நாள் முழு கடைப்பிடிக்காத 40,000 கருத்தை வெறுமனே பேசி என்ன பிரயோஜனம்னு கேட்டார் விவேகானந்தர். 4 கருத்து தெரிஞ்சாலும் அந்த 4 கருத்தை நீ வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிச்சா அது உனக்கு நன்மையை தரேன். அதை விட்டுட்டு பேசி 40,000 கருத்து பேசுகிறான், இது அப்படி எப்படின்னா அது அப்படி இப்படி இது என்னத்துக்கு? இது சொற்பொழிவுக்கும் உபன்யாசகம் கேட்டு கை தட்டுறதுக்கும் அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க பற்றியா, மூளைக்கு மூளை ஆனால் பறக்கு. ஏற்கனவே வெயில் தலையை கொளுத்துது, அப்புறம் சாயங்காலம் மீட்டிங் போட்டு பகல் வெயில் ராத்திரிலையும் கொளுத்துது. இப்போ அது ஆன்மீகம், அது நமக்கு தேவையில்லை. அதனால் அது சொல்ல வர அங்கே கெடுத்தவனுங்க இதே மாதிரி தான் அவனுங்க கெடுத்தானுங்க. அப்புறம் இயேசு பிரான் வந்தோடனே தான் பார்த்தோன்னே பதிக்கும், அந்த உண்மையாக இருந்த ஞானிகள் வரும்போது பார்த்தோன்னே பதிக்கும். அவருக்கு பதிக்குது, என்னடா இந்த மாதிரி பண்ணுறான், அதுவும் இதுவாக நான் சொல்கிற ரொம்ப கொஞ்சமாக இது அநியாயம், அப்பா அம்மா கவனிக்கல்னா இது பண்ணுறதுன்னு. அப்புறம் எழுதுறானுங்க, அவங்க டால்முட்னு எழுதி வச்சுக்கிறானுங்க, பைபிள் இல்லாமல் டால்முட் இருக்குது அங்கே.
ஆளை தான் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி. அந்த இவங்க பாப்பான் வந்து அந்த கோயிலுக்கு பூசாரியாக இருந்தானே, அங்கே வந்து பூஜை செய்ய வந்த சிறுமிகளாம் அவனை கற்பழிச்சிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாரான் கடவுள். இது வச்சுக்கிறான் சார், நான் அப்புறம் கூட காட்டுறேன் உங்களுக்கு. இருக்குது, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதான். யாரை? சிறுமிகளை கற்பழிச்சிக்கிறதுக்கு ரைட்ஸு கேட்டால் இது ஒரு கடவுளாடான்னு கேட்டார். இப்படி ஒரு ரைட்ஸ் கொடுத்தா அது ஒரு கடவுளா? அவரே கேட்டார், அது ஒரு கடவுளாடா? ஒரு கடவுள் இந்த மாதிரி சொல்லுவாராடா? என்ன தாண்டா அநியாயம்! உங்க 3000 வருஷம் முன்னாடி இன்னும் ஜனங்க மங்கா தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் ஒரு எப்போ பார்த்தாலும் இதில் செல்ஃபோனில் பார்த்து டிவியில் சீரியல் பார்த்து நல்லா அறிவு வாழ்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ நீ கேளு, ஒரு மாமியாரை எப்படி அடியாளுங்க வச்சு நாத்தனார் சாவடின்னு கேளு, பட் பட்புன்னு சொல்லுவேன். எல்லா சீரியலும் க்ளீனாக காட்டி அறிவை வாழ்த்து வச்சுக்கிறாங்க. எப்படி ஆள் செட் பண்ணி காலி பண்ணுறது, அது மாதிரி ஏசுவர் கேட்டார். அப்போ அதெல்லாம் கிடையாது, இது ஒரு அறிவாடான்னு கேட்டார். அவர் என்ன உங்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு இதெல்லாம் கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களா? கிறிஸ்தவ பிரச்சாரத்திலே இதெல்லாம் காணும். கிறிஸ்தவ பாதிரியார்கள் என்ன பிரச்சாரம் எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா கிறிஸ்தவ பிரச்சாரம் ஒரே மாதிரி இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடிப்போங்கள், பிசாசுகளை ஓடிப்போம். இங்கே என்ன வந்து இயேசு சந்திச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவர் தான் எனக்கு காமிச்சார். சென்ட் பீட்டர் வந்து நான் தான் உண்மையிலே பேய் ஓட்டணும். நம்பர் 1 பேய் ஓட்டியே நானாக தான் இருக்கணும். நான் சென்ட் பீட்டரின் மரவதாரம், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளே உங்களை கட்டளையிடுறேன், ஓடிப்போங்க. புஷ்குன்னு கண்ணு மூடி கண்ணு தந்தா 2 பேர் தான் உட்காந்துருப்போம். எல்லாம் ஓட்டாங்க சாமி. அவன் பேய், அவன் பிசாசாவும் நம்மளை திட்டுறாரு பொழுது நினச்சிட்டு. நான் அதெல்லாம் செய்யறதே இல்லை இல்லையா. பேய்ங்க பிசாசுங்க ஓடனா நல்லது தான் இல்லையா. நம்ம என்ன வேணா நான் சொல்ல போகிறோம். ஆனால் இயேசு இன்னொரு எச்சரிக்கை கொடுத்தாரு. இந்த ஓடனை பேய் காட்டில் போய் கொஞ்ச நாள் சுற்றி இருந்துட்டு மேலும் 5 பேய்களை கூட்டின்னு வந்து திரும்ப குடியேறிடுமா. எனக்கு அந்த பையன் நான் பேயை ஓட்ட போய் அது அப்புறம் சாமி நான் சும்மா தான் சும்மா ஒரு பேயோட நீ உண்மையிலே வந்திருப்பேன். அது ஓடி போய் இன்னொரு 5 பேய் கூட்டின்னு வந்து இப்போ 6 பேய் என்கிட்ட உட்காந்து கே பக்க பக்க பேக்கே நீ பேசிச்சிக்கினா நம்மளால் அதையெல்லாம் ஓட்ட முடியாது. வாழ்நாள் முழுக்க பேய் ஓட்டிக்கினே இருக்கணும். போய் போட்டு மிஷின் அங்கே ஆசிரமத்தில் 4 பக்கம் மூலையில் வச்சுட்டு அதில் ஜங்குன்னொடனே பேய்ங்கெல்லாம் ஓடிவிடும். ஆனால் ஓடி எங்கே போவோம்? அதுங்க ஆளுக்கு 5 என்ன 6 30 பேயோட வரும் பறிப்போம். அதனால தான் எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயேசுபிரா அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, இந்த பிரிவில் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எடுத்து சொல்லுன்னார், உண்மைகளை எடுத்து சொல்ல. ஐ எம் வெயிட்டிங். 10 வருஷம் நான் ஒன்றுமே பேசலை, ஐ எம் வெயிட்டிங் சொன்னார். அப்போ தான் புது இது அவர் சினிமா படம் மாதிரி காமிச்சோம். அந்த எப்படி சென்ட் பீட்டர் வந்து நான் சம்பந்தராக பிறந்தேன் அப்படின்றதும் இதே அங்கே இயேசுவை கொண்ட அதே குரூப் தான் இங்கே சமண பிராமணர்களாக வந்து பிறந்து அனல்வாதம் புனல்வாதம் வந்து 8000 பிராமணர்களை கழுவேற்றது அதே தான் நடக்குது. அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்றாங்களே, அப்படியே நடக்குது. சென்ட் பீட்டர் அந்த தோடு தான் சம்பந்தரம் வந்து அதே கும்பலை இங்கே செய்கிறேன். புரியுதா? அல்லதில் லிங்க் இருக்குது. அப்போ இயேசுபிரா சொல்லு அப்படின்னதோடு நான் அந்த உண்மைகளை தான் இப்போ எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த கர்மயோக பயிற்சி நடத்துகிறேன்ட்டு சொன்னேன். அதை பற்றி தான் இதெல்லாம் சொல்லின்னு வரேன். அப்போது இதே பிராமண கும்பல் அங்கே போய் நாஸ்தி பண்ணி அந்த ஜனங்க வழி தப்பி நடந்து அது மாதிரிலாம் மேலே சிலை ஆகிட்ட உடனே அந்த யூத சமய கடவுள் அவங்களை கைவிட்டுச்சு. உண்மையிலே கைவிட்டுச்சு. இதுக்கு மேலே இவங்களை திருத்த முடியாது. ஏன் பாப்பா பின்னால் போனால் அந்த அளவுக்கு கெடுப்பிடும். அங்கே ஒரே அமக்கலமாக இருக்கும். இங்கே இருக்குதுல்ல, இப்போ என்ன பண்ணு, ஒரு இது பொண்ணு ஒரு 4 அறுகோண சக்கரம் போடு, அப்படியே ஒரு 8 கோண சக்கரம் போடு. என்ன இதுக்கு இந்த மந்திரம் சொல்லு, இதுக்கு அந்த மந்திரம் சொல்லு, விநாயகர் மந்திரம் சொல்லு, விநாயகர் மந்திரம் சுக்லாம்பரதம் விஷ்ணம். அப்புறம் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அது என்ன விநாயகர் மந்திரமே இல்லை, அது பெருமாள் மந்திரம். விஷ்ணுடா, விஷ்ணுன்னு வருது பாருங்க. சுக்லாம்பரதம் விஷ்ணும்னா பெருமாள் மந்திரம் சொல்லி சொல்லி இவ்வளோ சுக்லாம்பரதம் போட்டு புளியார் மந்திரான்னு சொல்லி அவனை ஏமாந்துக்கிறான், நம்மளே ஏமாத்திருக்கிறான். இதுதான் அங்கே இருக்கிறது. இப்போதான் தமிழ் அறிஞர் ஒருத்தர் கண்டுபிடிச்சா சொன்னார், இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்கள போய் வச்சுக்கினேன். ஏன்டா இந்த மாதிரி அதெல்லாம் காலகாலமாக இப்படி தான் பண்ணின்னு வரணும். என்னதான் இங்கே அடிக்கிற அதே குத்து தான் அங்கே அடிச்சு அந்த நெறிகளை சொல்லி அவங்கள பண்ணுறது. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு பார்ப்பன வந்து நாடார் சமூகத்தில் நாடார் பையனை நீ பாவம் செய்யதும் பிறந்துக்கிற அப்படின்னு அது அடிக்கடி சொல்கிறது ஒரு மாதிரி இது. பாவம் நான் வந்து நாடார் சமூகத்தை கம்மி படுறதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. காமராஜர் மேலே இருந்த மிகப்பெரிய மரியாதையானால எங்கள் அப்பா என் பேர் அவர் பேரை வச்சார். தெரியுதா?
என்னுடைய சகோதரியில் ஒருத்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கலப்பு திருமணம் பண்ணின்னு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பேரம் பேத்தியோடு வந்து இங்கே ஆசீர்வாதம் வாங்கி போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அந்த மாதிரியான வித்தியாசம்லாம் இல்லை. கெட்டுவிட போகிறாங்கன்னு இருக்குது. எப்படி பார்த்தாலும் எங்கள் அக்கா பசங்க, அந்த பசங்க. அப்போ அதுங்களாம் இந்த ஆள் பேச்சு கேட்டு நம்மலாம் பாவம் செய்து தான் பிறந்து வரோம், ஐயரே சொல்லிட்டாரு, சரி பாவம் செஞ்சுட்டு அவர் காலில் விழுந்து அவருக்கு 100 ரூபா கொடுத்துக்கினே இருக்கணுமா, அவர் அதெல்லாம் வாங்கினா அவங்க பாவத்தை சரி பண்ணினே இருக்கிறாராம். இந்த காலத்தில் சொல்கிறான் சார், இந்த 21 நூற்றில் அடிச்சு நெருகிறான் சார் அவன். நீ என்னதான் பண்ணுவேன், யாரை திருத்துவேன், எப்படி இது பண்ணுவேன்? அதனால் அதெல்லாம் சொல்ல வேண்டியது, எச்சரிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. இந்த பாப்பரா இது வந்து அநியாயம் அதிகமாகினே போகுது, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலும். இந்த காலத்தில் இதை போட்டு வீடியோவில் போட்டு பிராமண சங்கத்தில் போய் எல்லாம் கைத்தட்டி ஆமான்னு எங்கே எடுத்துன்னு போகிறானுங்க பாரு. இதுதான் நான் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன். அந்த கோட்பாடுகளும் அறிவும் சரியாக நேராக போனால் ஆவடி சாமியில் பார்க்குறேன், அண்ணன் இப்போ தான் முன்னேறி செயல்படுத்தின்னு இருக்காரு. நான் அதை பார்த்து எங்கள் அப்பா அம்மா காலில் தொட்டுக்கும் போது நான் சொல்கிறது இப்போ கேட்டு இன்னும் வீடியோவில் கேட்டால் அவங்க யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அவங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம அப்பா அம்மாவுக்கு உதயமாக அவங்கள மதிக்கலான்ற எண்ணம் வரும். அது வளர்ச்சியா? வளர்கின்ற கடவுள் நாகரிகம் என்கின்ற அறிவுன்னார் பிரம்மேந்திரர். அறிவு நாகரிகம் தாண்டா கடவுள் வளர்ச்சியான்னு சொன்னார் அவர். இப்படி அறிவு நாகரிகம் வளர்ச்சி அடைந்து கடவுள் வளர்ச்சி அடையுமா? இப்படி நீ வந்து பாவம் செய்ய எனக்கு காசு கொடுத்துட்டு, நீ பாவம் செய்ய எனக்கு காசு கொடுத்துரு, உனக்கு நாங்கள் எல்லாம் சரி பண்ணியே கொடுத்துருந்தேன், பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ பாவம் செய்தான் பிறந்துக்கிற, எப்படி என்னது இதெல்லாம்? இப்போ ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க அவனுங்க. அப்போ நான் அவங்கள பற்றி பேசாமல் நான் வேறு என்ன, இப்போ வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது, அது என்ன தெரியல, என்னோடய பர்த்டே அன்றைக்கி எலெக்ஷன் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அங்கே போய் போட்டு இன்னொரு பக்கம் இங்கே வந்து அது என்னன்னு தெரியல. பாவம் நம்ம ஆளுங்கெல்லாம் எலெக்ஷன் டியூட்டி போடாலாம் அன்றைக்கி வர முடியாது, அவங்கவுங்க அங்கங்கே டைட்டாக மாட்டின்னு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த 5 மணிக்கு மேலே அந்த க்ளோஸ் பண்ணிட்டோன்னே ஓட்டு போடாதவங்க இதெல்லாம் இருக்குது இல்லை, பட்டியல் இருக்கும் நிறைய. ஒரு பூத்தில் ஒரு 100 பேராக இருந்தால் அவங்க பொறுப்பாக அந்த 100 சமமாக பிரித்து அந்த பூத் ஏஜென்ட் உட்காந்துக்கிறாங்களா, ஒரு 5 கட்சி உட்காந்துங்களா, அந்த 20 100 நீ 20 ஓட்டு நீ போட்டுக்க, 20 நீ போட்டுக்க, நீ மீதி 20 நீ போட்டு, நீ 20 போட்டுக்கன்னு போட்டுணுமா. அவங்களுக்கு அந்த வேலைலாம் நிறைய இருக்குது. பூத்து ஆஃபீஸர், போலிங் பூத் ஆஃபீஸருங்க, அந்த வேலைலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. போட்டு முடிச்சிட்டாதான் சண்டை இல்லாமல் வரும் இல்லையா? இல்லைனா ஒரு ஓட்டு அவனுக்கு அந்த ஒரு ஓட்டில் அவன் ஜெயிச்சிட்டான் என்ன பண்ணி கேட்பான். ஆனால் நியாயமாக உட்காந்து நீ ஒன்று போடு, 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 அப்படி போட்டு டிக்கெட் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதை அவங்க அந்த வேலையை விட்டு எங்கே இங்கே வர்றது. அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு சீல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ லாரி வருதோ 11 மணி கூட வருமா, சீசனில் 12 மணி கூட வருமா, ரொம்ப ரிமோட் கிராமத்தில். அப்புறம் அதையெல்லாம் ஏற்றி அங்கே அமுச்சு விட்டோன்னு அவாடா சொல்லிட்டு அவங்க வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டு மிஷின்னு அந்த ஓட்டிங் உள்ளேயே அது மாறிக்குமாமே, அது நம்ம சாஃப்ட்வேரில் வச்சுக்கிறாங்களா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போது நீங்கள் இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த ஆவடி சிவபுர சுவாமிகள் கர்மயோகத்தை தான் சொன்னார். அவர் இந்த மாதிரி கல்யாணம் ஆனவர், ரயில்வே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர், காங்கிரஸ் இயக்கத்திலேருந்து சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கினவர் அவர், அவ்வளோ இருக்குது. அப்போ அவர் சொன்னார் கர்மயோகம்னா, கர்மயோகத்தை பற்றி அப்போ சொல்ல வரேன். இந்த மாதிரி நீ வந்து எதை நீ வந்து படிக்கிறாயோ, எதை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அதை செயல்படுத்து, அவ்வளோதான். அதான் கர்மயோகம். செயல்படுத்தாத வெறும் வாயிலே வலை போடுறதுன்னுவாங்க கிராமத்தில். வாயிலே வலை போடுவார் இவர் அப்படின்ட்டு. நிஜத்தில் ஓட்டின வலை போடனா நிஜத்தில் உனக்கு பயிர் விளையும். அப்போ அவர் செயல்படுத்துறது தான் கர்மயோகம்னார். அப்போ அவர் சொன்னார் கர்மயோகம் என்னன்னா, உனக்கு எந்த வேலையை கொடுக்குறாங்களோ அந்த வேலையில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும், அதான் கர்மயோகம். அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணவே, நான் போய் ரயில்வேல அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். மற்றபடி வீடு, காங்கிரஸ் இயக்கம், சுதந்திர போராட்டம், விவசாயம், ஒரு பெரிய நிலப்புலம்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. தெரியுதா? அவருக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாராம், நிர்வாண சித்தர் வந்து அவர் வீட்டில் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே வாடா அப்படின்னு அவர் போய் உட்காந்தோன்னே இது எத்தினின்னாராம். 3 காட்டினா இவர் வந்து 4ன்றாராம். இது எத்தினி என்ன 2ன்றாராம். தப்பாக சொல்கிறாராம்.
என்னடா 4-3 தெரியல உனக்கு கிண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பேப்பர் எடுத்துனார். அவரு சொல்லி கொடுக்கல. அவரு தான் வந்து ஜாதகத்தை எடுத்துன்னு சொன்னாரான். வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. உன் பேர் வந்து உண்மையிலேயே சிவபிரகாசம் ஒரு பேர், சண்முகம் தான் உன் பேர், ஜாதக பேர். சண்முகன் எழுதி அதை அடிச்சுட்டு மேலே சிவபிரகாசம் எழுதி வச்சுருப்பாங்க. இப்படி இருந்தாலும் சொல்கிறான்னு கேளு, எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி போனோடனே பீரோ எடுத்து பார்த்தா சண்முகன் எழுதி அடிச்சு மேலே சிவபிரகாசம் எடுத்து போய் கொடு. அது அவ்வளோ பெரிய சித்தர், நிர்வாண சித்தர் இல்லையா? இப்போ ஏதோ அகோரி பறக்குது ஆனால் யூடியூப்பில் அகோரி தான் நிர்வாணமாக வந்து. அப்புறம் அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஜாதகம் பார்க்குறதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருவோம். ஜோசியம் அந்த கட்டெல்லாம் 5 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டாராம். சொல்கிறேன் எப்படி சொல்லி கொடுத்தா என்னன்னு தெரியல, ஓதாது உணர்தல் மாதிரி அப்படியே சொல்லி கொடுத்தோம். அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணும்போது ஒரு வெள்ளைக்காரன் தான் கர்மயோகம் சொல்லி கொடுத்தானோ. இது எப்படி இது அப்போ வந்து சுதந்திரம் அடையாமல் இருக்குதுல்ல, அப்போ வெள்ளைக்காரன் தான் அங்கே இதில். அப்போ இவர் போன உடனே இவர் வந்து அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது இவருக்கு. ஆனால் இவர் வந்து ரயில்வேலேருந்து ஒரு இன்டர்வியூ வருது. இவர் வந்து நான் போடல, அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறாரு, நான் அப்ளிகேஷனே போடல, எனக்கு வந்து இன்டர்வியூ வந்துருக்குதுன்னா ஏற்று வீட்டுக்கார் வந்து நான் தாண்டா உன் பேரில் போட்டேன்னாரான். உனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் தான் உன் பேரில் எழுதி போட்டேன். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி இன்டர்வியூ வந்துருக்குது, எது பேசினாலும் உண்மையே பேசுங்க போங்கன்னாரான். அவங்க பையனே வாங்க போக தான் பேசுவாரான். அவரு தெற்கு பக்கத்தில் நல்ல மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. தம்பிங்களை கூட தம்பி புள்ள போகாதீங்க அப்படின்னு அண்ணங்காரன் சொல்கிறதே வாங்க போன்ற ரொம்ப மரியாதை. அங்கே நம்மள அந்த 4 ஈத்து வச்சு டாக் அப்படின்னுவோம். அவன் வந்து அப்புறம் அவர் அங்கே போனாராம். போயிட்டு இன்டர்வியூக்கு போனோடனே எல்லாம் லைனாக வரும்போது அந்த வெள்ளைக்காரன் பார்த்த உடனே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஐடிஐ படிச்சுட்டு டிப்ளமாலாம் படிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அப்போ வந்து அவர் கேட்டார், இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லையப்பா உனக்கு தெரியாதா இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்? எனக்கு தெரியாது அப்படின்னா. தெரியாது எப்படிப்பா அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்னா, நான் போடல. அவங்க அப்போ உண்மையை பேச சொல்லிக்கிறார்ல, நீ போடல, அப்போ யார் போய் எங்கள் எழுத்து வீட்டுக்காரர் என் பேரில் எழுதி போட்டார், இன்டர்வியூ வந்தது அதால் வந்து. அவனுக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா முன்னால் வந்த எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, துரை நீ வேலை கொடுத்தாதான் துரை, எங்கள் ஊடு இல்லைன்னா பட்டியலில் செத்துறோம் துரை, இப்படியே எல்லாம் சொல்கிறானா நீ அப்படின்னு. இவர் என்னன்னா போல்டா, நான் அப்ளிகேஷன் போடல, எடுத்து வீட்டுக்காரன் போட்டான், எனக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதனால் எங்கள் அப்பா வந்து உண்மையை பேசுனாரு, நான் உண்மையை பேசுகிறேன், எனக்கு என்ன. அவன் பார்த்துட்டு இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லை, உனக்கு என்ன தான் தெரியும் சொல்லுன்னா, நான் வந்து விவசாய குடும்பம், எங்களது விவசாயம் குடும்பம், அதனால் நானாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுன்னு எங்கள் வீட்டில் ஆசைப்பட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. விவசாயத்தில் வந்து நான் நிறைய பேரை வச்சு வேலை வாங்க தெரியும், எனக்கு களை எடுக்கிறது, நடவு நடுறது எல்லாமே நிறைய பேரை வச்சு வேலை வாங்கிறதுக்கு தெரியும் எனக்கு. அவன் பார்த்தானா, அவன் என்ன எழுதிட்டானா, இவனுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னாலும் he seems to be very intelligent சொல்லிட்டு எடுத்தோடனே சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்துட்டான். அந்த வேலை சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்துட்டான். ஏன்னா எனக்கு வேலை வாங்க தெரியுது. இது எப்படி இது பற்றியா அந்த உண்மையே பேசணுன்னே அவனுக்கு அது பிடிச்சி போச்சு. அவன் போனேன் அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் உண்மை தான் பேச, நம்ம இந்தியக்காரங்க இப்போ தான் போயிடறாங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறம் அவன் தெரியல, உண்மையும் இவனுக்கு விட்ற புழுவும் ரெண்டும் மோதிக்கின்னு இருக்குதாங்க அமெரிக்காவில். சரி, அவன் இங்கிலாந்துக்காரன். அப்புறம் வந்து அப்போ அவன் தான் சொல்லி விட்டான். இவர் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவன் வந்துருக்கிறான், வந்து சூப்பர்வைசராக போட்டோடனே என்ன தெரியுதாண்ணா, எனக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி வேலையே தெரியல, நான் எப்படி சூப்பர்வைசர் வேலை பார்ப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தான் நான் கையில் கொடுத்துட்டு, அந்த வெள்ளை பேப்பரில் நடுவில் ஒரே ஒரு புள்ளி வச்சானான். இதை பார்த்துனே இருந்தீங்களா, உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சாயந்தரம் வந்தோடனே சொல்லு. இவர் அதை பார்த்தீங்கன்னா உட்காந்துறேன் நாள் பூரா வெள்ளைக்காரன். அப்புறம் சாயந்தரம் அவன் வந்த உடனே ஏன்னா புரிஞ்சுதான், ஒன்றுமே புரியல, அந்த புள்ளியை பார்த்துவே உட்காந்துக்கிறேன், எதுவுமே எனக்கு புரியல. அப்போ அவன் சொன்னா, இந்த புள்ளியே நீ புரிந்து கொண்டால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ புரிந்து கொள்வாய். அது புள்ளிதானே, நீ அலட்சியமாக அதை புரிஞ்சிக்காமல் இருந்தீன்னா எவ்வளோ பெரிய உலகம் உன் கையில் கொடுத்தாலும் உனக்கு எதுவுமே புரியாது. ஆனால் அந்த புள்ளி சின்ன புள்ளி தான், அந்த சின்ன புள்ளியே நீ சரியாக புரிந்து கொண்டால் உலகம் முழுவதையும் நீ புரிந்து கொள்ளலாம். அவர் சொல்கிறாரு,
அவன் சொல்லி கொடுத்தாப்ப வெள்ளைக்காரன். ஏகாகிர சித்தம்னா என்னன்னு சொல்லி கொடு. அது உள்ளே இருக்குதுப்பா. ராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் என்ன தெரியுமா? என்ன ராமர் அவதாரம் ஏகாகிர சித்தம். ஒரு மனைவி, ஒரு அம்பு, ஒரு சொல், எல்லாமே ஒன்றுன்னு போகும். சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் ராமருடைய இது. அதில் நீ நிறைவு பெற்றால் அடுத்த ராமருடைய அவதாரம் கண்ணபிரான அவதாரம். எல்லாத்துலேயும் விற்பனர் கிருஷ்ணர். மனைவிகள், பல மனைவிகள். அப்புறம் எல்லா வித்தையும் தெரியும். போர் சண்டை இது. அப்புறம் கீதை உபதேசம், 18 அத்தியாயம், ரிஷிகள், முனிவர்கள், தவசி, எல்லாத்துலேயும் விற்பனர். ஏன் ராமருடைய அவதாரத்தில் அவர் ஏகாகிரசத்தில் ஜெயிச்சார். இந்த சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் ஜெயிச்ச உடனே கிருஷ்ண அவதாரத்தில் அது பன்முகமாக எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்துடான்னு சொல்கிறானுங்களே இவனுங்க. அப்படியே ராமோட அப்படியே கிருஷ்ணர் எல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்கன்றேன். ஏன் நம்ம விஸ்வமத்தில் கேம்ப் போட்டு ராமர்னா ஏகர சித்தம், கிருஷ்ணர்னா அவர் பன்முக வெற்றி கண்டவர், இதில் நீ ஜெயிச்சதால ஜெயிக்கணும், இவ்வளோதையும் எனக்கு ஒரு சுடுகாட்டில் அவங்க அப்பா அம்மா சமாதியில் உட்காந்துக்கின்னு ஒரு வெறும் கந்தலான கோவனை ஆடி உட்காந்துக்கின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை நான் இங்கே இந்த ட்ரெஸ்லாம் போட்டு பண்ணி கேமரா முன்னெல்லாம் சொல்கிறேனே தவிர, கந்தெல்லாம் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. 72 வயசில் அப்படியே மொழி அப்படி போயின்னு இருப்பார். அவரு சொல்லி கொடுத்தாரு சார். பாராட்டலாம் பட்டம் வாங்கி சொல்லி கொடுக்கல, நடைமுறை பற்றி ஜெயிச்சு காட்டி சித்தராக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. ஏன் இது சொல்ல மாட்டாங்க? அப்போ இந்துடான்ற பேரில், இந்து அமைப்புகள்ன்ற பேரில் இருக்கிறதுலாம் என்னத்துக்கு இருக்குது தெரியுதா உங்களுக்கு? பாப்பார பீடாதிபதி யாரை கை காட்டுறாங்கன்னா அவனை கொலை பண்ணி கொடுக்குறது இருக்கிறது. உண்மை இதுதான். உங்கள் குழந்தைங்கள காப்பாற்றிங்க. அவனுக்கு செய்கிற பாவத்தில் பங்கு போடாதீங்க. ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். யார் ஒன்றா வருவாங்க, போவாங்க, வகுப்பு அட்டன் பண்ணுவாங்க. இங்கே இப்போ இன்றைக்கி நேற்றுலேருந்து யாரோ ஒருத்தர் சுற்றுறாருன்னொடனே எடுத்த உடனே ஒரு பக்தர்னு சொல்லி யாருக்கும் நம்பிக்கை வரதுக்கு பதிலாக பாரு உஷாராக சாமி எதனா போயிட்டு போகிறான். யார் என்ன செம்ம டைட் வச்சோடனே அவர் வந்தாரா இல்லை 7 மணிக்கு வானோடனே அவர் ஒரு கும்பிட்டு போட்டு நான் போயிட்டு வரணும், போயிட்டார். இதுதான் நடக்குது. ஏன்? இந்த அமைப்புன்ற பேரில் இவங்க பண்ணுற கலாட்டா. எச்சரிக்கையாக இருங்க. வெகுலியாக அப்பாவி மக்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு. அப்போ இவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையே ஏகாகிர சித்தம், அவர் அதுதான் சொன்னார். திரும்ப கர்மயோகத்தை பற்றி தான் பேசுகிறேன் உங்களுக்கு. கர்மயோக பயிற்சி 4 வகுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் 5வது வகுப்பு இதுதான். ஒரு புள்ளி தானே, அதாவது ஒரு விஷயம் உங்கள் கையில் வந்தவுடனே சின்ன விஷயந்தான் அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த விஷயத்தை சரியாக செய், அதற்கு முக்கியத்துவம் கொடு, முழு ஆற்றலையும் செலுத்தி அந்த சின்ன விஷயத்தை சரியாக செய். அதுதான் கர்மயோகம். எனக்கு சொல்லி கொடுத்தாரு சின்ன வயசில். கல்லூரியில் நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த சின்ன விஷயத்தை நீ சரியாக செஞ்சுட்டினா எவ்வளோ பெரிய விஷயம் கையில் கொடுத்தாலும் நீ செஞ்சுடுவ, எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுடுவ. இந்து சமயன்றதும் கண்ணபிரான் விளக்கமும் ராமபிரான் விளக்கமும் கர்மயோக விளக்கமும் எங்கே இருக்குது? சமஸ்கிருதம். ஆயேகை உக்காரத்துக்கு என்ன தெரியல, பைட்டியேகை, என்ன சுனியேகை அப்படின்னு இவரை சமஸ்கிருதம் தான் பேசணும் அப்படின்னு காஞ்சிபுரம் சொல்லிட்டாருன்னு பேசினா எனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நான் எப்படி ஜெயிச்சிருப்பேன்? நான் எப்படி உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன்? புரியுதா? தேவையில்லாததெல்லாம் பெருசாகிறது. இவனுங்க மொழி பிரச்சனை பெருசாகிறது. இதுவும் வஸ்தி மொழின்றது, இது நீச்ச பாஷைன்றது, தமிழை பாவமொழின்றது. என்னத்துக்கிட்ட இந்த கலாட்டா? மக்களுக்கு செலுத்த வேண்டிய அறிவை நீ தடுக்க தொட்டு உன்னை திட்ட வேண்டியதாகுது. நான் புரியுதா? ஏன் சாமியாரை பார்த்தாலும் பிராமணனை திட்டுறாரு? திட்டாதாண்டா ஜனங்களுக்கு ஒரு பக்கம் உன்னோட தீமை தெரிஞ்சாதான் தடுத்து கொள்வார்கள். தங்களுடைய பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் அவங்க கிட்ட போய் மாட்டிக்காமல் இருந்து காப்பாற்றி கொள்வார்கள். அடுத்தது நன்மை தெரியணும். நன்மை எங்கேருந்து வருது? இது கறி கந்தலாக அவர் கோமனை கட்டிங்கிறாரு. அந்த டெஃபினிஷனு பெரிய புராணத்தில் சேக்கிடர் பெருமான் கொடுக்குறாரு. உண்மையான சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆடையும் கந்தலே. நீ இன்னைக்கு போய் எடுத்து பாரு பெரிய புராணத்தில். ஆடையும் கந்தலே கைத்திரு தொண்டையே தன்னுடைய தொண்டாக கொண்டு இருப்பார்கள், ஆடை கந்தலாகத்தான் அணிந்திருப்பார்கள், அவர்கள் தான் சிவனடியார்கள். இருக்குதே சார், நான் பார்த்தேன்னா அவர் தானே எனக்கு சொன்னார். இன்றைக்கி உங்கள் முன்னால் இதில் சொல்கிறேன்னே. எங்கே நான் போய் படிச்சு இங்கிலாண்டில் போய் பாராட்டலாம் படிச்சுட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இல்லை சமஸ்கிருதம் படித்து அதெல்லாம் கீதையை படித்து அதெல்லாம் புரிஞ்சு சொல்கிறேன்னா. நடைமுறை வாழ்க்கையில் கந்தல் ஆடை அணிந்து கைத்திரு தொண்டையை கொண்டு சித்தராக இருந்து சிவபிரகாச சாமிகள் சொன்னதை கேட்டு
உங்களுக்கு அதை சொல்கிறேன். நான் கடைப்பிடிச்சேன். அன்னை பிதா முன்னேறி தேவன்னாரு. நான் எங்கள் அப்பா அம்மா அதுலேருந்து காலை தொட்டு கும்பிட்டேன். சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன். உனக்கு தேவை படிப்பு. நான் சன்னியாசாக போகிறேன்னு உன்னை பிஇ சேர்த்துக்கிறாங்க. உன்னுடைய கடமை படிக்கிறது மட்டும்தான். அதுலேயே ஒரு அதில் குறியாக இருந்து படித்து ஜெயிச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நீ மீதி டெசிஷன் எடுன்னு. பிஇ படித்து முடித்தா யூனிவர்சிட்டி ரேங்க் வந்தேன். நான் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான், கோல்டு மெடலிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் சொல்கிறேன், கோல்டு மெடல் அடிச்சிட்டேன் சாமி. கண்ணில் தண்ணி, ஆனந்த கண்ணீர் ஊற்றுது. அப்போ தான் ஆச்சரியம். நான் அது வரையும் பார்த்ததே கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்வலர் புன்கண்ணீர் புஷ். அன்பினால் கண்ணீர் விடுறத அன்றைக்கி நேராக பார்த்தேன் நான். கண்ணீர் அப்படியே ஓம் ஓம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னார். இப்போ எது உங்களுக்கு இந்து சமயம்னு ஒரே காய்ச்சி மூச்சு கத்திக்கின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்னு ஆரவாரம் பண்ணிக்கின்னு கிறிஸ்டியன் மேலேயும் முஸ்லீம் மேலேயும் விரோதத்தை கலப்பிக்கின்னு அவங்க பக்கமே திசை திருப்பி காட்டினே இருக்குது. அப்போ தான் இவனுக்கு தப்பை எல்லாம் கண்டுக்க மாட்டோம். நம்ம அவன் மேலே விரோதத்தை வளர்த்து காட்டிக்கின்னு இதுவா இந்து சமயம் அல்லது இதுவா அப்படி சிவபிரகாஷ் சாமிகள் சொல்லி கொடுத்த இதுவா? எது நடைமுறையில் உனக்கு உபயோகப்பட்டுது? எனக்கு எது உபயோகப்படுகிறது அதுதானே உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் இன்றைய கர்மயோக பாடம் இதுதான். கர்மயோகன்றது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எது நீங்கள் உண்மை நன்மை என்று நினைக்கிறீர்களோ அதை வெறுமனே பேசி பேசி வீணாக்காதீர்கள். அதை செயல்படுத்துங்கள். சின்னதாக இருந்தால் கூட சரியாக செயல்படுத்துங்கள். அது செயல்படுத்திட்டிங்கன்னா அதில் வர வெற்றி தான் உங்களை அடுத்த வெற்றியை தரும். அது அடுத்த வெற்றியை தரும், பெரிய வெற்றியை ஈட்ட முடியும். அதனால தான் இவ்வளோ கதையும் சொன்னேன். அந்த ஒரு புள்ளியை புரிந்து கொண்டால் நீ உலகத்தையே புரிந்து கொள்வாய். புள்ளி தானே அலட்சியமாக இருந்தீங்கன்னா எல்லாமே உனக்கு அலட்சியமாக இருக்கும். எதுலேயுமே நீ ஜெயிக்க மாட்டேன். அந்த புள்ளியை சின்ன புள்ளின்றது சின்ன விஷயம், கையில் கிடைக்கிற சின்ன விஷயம். அது தூக்கி போடா, இதில் என்னது அப்படின்னு போடாத. அந்த சின்ன விஷயம் ஜெயிச்சு காட்டு. சரியாக செய்து ஜெயிக்கிறதுன்றது சரியாக செய்து முடித்து காட்டாத. அப்போ நீ பெரிய விஷயத்த சரியாக செய்து முடிப்பா. அதுதான் கர்மம் என்பது. கர்மம் என்ற செயல் என்பது யோகமாக மாற வேண்டும். ஏன் யோகமாக மாறுதுன்னா என்ன? யோகம் என்பது கிருஷ்ணர் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு? துன்பத்தின் சேர்க்கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதலே யோகம். அப்போ ஒரு காரியம் உங்கள் கையில் கிடைக்குது. அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த காரியம் தோல்வி அடைந்தால் உங்களுக்கு வருகிற துன்பம் உங்களுக்கு இல்லை இல்லையா? படிக்க வைக்கிறீங்க பசங்களை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது வெற்றி பெற தானே உங்களுக்கு மகிழ்ச்சி வருது. தோல்வி பெற துக்கம் தானே வருது. துன்பத்தின் சேர்க்கையிலேருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுதலே யோகம்னா, அப்போ எப்படி விடுவித்துக் கொள்ளுதல்னா இப்படி செய். பற்றற்று நீ அந்த முன்கூட்டியே கணக்கு போட்டு அதெல்லாம் வீணாக்கிக்காத உன்னுடைய எனர்ஜியை. உன் கையில் கிடைச்சதை கடவுள் நமக்கு கொடுத்த, இப்போதைக்கு நம்ம கடவுள் இந்த பொருளை நமக்கு இந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அந்த வேலையை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அது சரியாக செய்ய வேண்டிய நம்ம கடமைன்னு அதை செய்து முடி. இதை தான் அவரே சொன்னார். அவர் சொன்னது வார்த்தையே இதே தான். கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற கடமை இன்னைக்கு இப்போ இது சின்னதாக பெருசான்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பது என் கடமை. அதை செய்து முடித்தா எவ்வளோ பெரிய இது வெற்றி. அவர் அந்த வெள்ளைக்காரன் அவருக்கு அங்கே சொல்லி கொடுக்குறான். அதுக்கு பிறகு ஒரு சாமியாராய அவர் திருவள்ளம் சாமிகளை கனவுல காட்டி அவர்கிட்ட போய் அவர் குருவாக ஏற்றி அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர் திருவள்ளம் சாமிகள். இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாதி இல்லைன்றதே நிரூபித்தார். எங்கப்பா ஜாதிலாம் இருக்குது? அவர் வண்ணார் தான் எனக்கு குருப்பா, நான் வன்னியர் போனேன். அங்கே போய் சேர்ந்தோன்னா அவர் வாடா உனக்காக தான் காத்துன்னு இருந்தானே. திருப்பதி தேர் செய்யறதுக்கு அவர்கிட்ட கேட்டுருக்காங்க திருவள்ளம் சாமியில், ஒரு பொறுப்பான ஆளை அனுப்புங்க திருப்பதிக்கு பெருமாளுக்கு தேர் செய்யணும். இவர் அனுப்புகிறார். 3 மாதம் அங்கே இருந்து அந்த தேரை வெற்றிகரமாக செஞ்சு முடித்து கொடுத்துட்டு வர்றார் இவர் ஆவடி சுவாமிகள். அப்போ சொல்கிறார், சின்ன விஷயத்தில் நான் சரியாக இருந்த உடனே பெரிய விஷயம் கைக்கு கடவுள் கொடுக்குறான், அதையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு நான் வரேன். ஒரு பட்டம் இவர் வந்தவுடையே திருப்பதி தேர் செய்த சிவபிரகாசாமிகள் ஒரு பட்டமாக ஒரு இதுவாக ஒரு மண்ணும் கிடையாது. கந்தல் கோமணத்தை காட்டிக்கின்னு ஒரு சுடுகாட்டில் அவங்க அப்பா அம்மா இதுக்கு சொல்ல ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருக்கிறார். சார், இது கர்மயோகமா, இது ஆன்மீகமா, இது உங்களுக்கு பயன் தருமா? சும்மா வெத்து வேட்டு இது பண்ணிக்கின்னா இந்துடா ஜாதியில் நொந்துடான்னு கத்திக்கின்னு இது அடிச்சுக்கின்னு சும்மா அதெல்லாம் தெரியுதா? அப்புறம் ஒரு சமஸ்காரம் தான் அப்படி தான் இப்படி தான்.
அதெல்லாம் வந்து விட்டுருங்க. என்ன நான் சொல்ல வருகிற இந்த 5வது வகுப்பு கர்மயோக பயிற்சி இன்னும் கூட இருக்கிறது. உங்களை கண்ணம் போட சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள், எது இதெல்லாம் உங்கள் மனதை பாதிக்குது, எதெல்லாம் பாதிக்கலை அப்படின்ற பயிற்சிலாம் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். முடிந்தால் நம்ம அந்த வசந்த நவராத்திரி வருகிறது இந்த செவ்வாய்க்கிழமை, அதுலேருந்து 9 நாளும் அம்மை பூஜை நம்ம இங்கே செய்வோம். முடிஞ்சு ராமபிரான் பிறந்த நாளை கொண்டாடி முடிதா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த முடிந்த பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த கர்மயோக பயிற்சியை நாம் தொடரலாம்.